வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 20க்கு 30ங்கிற இடத்துக்கு கிழக்கு பார்த்த வாசப்படி கிழக்கு பார்த்த மனைக்கு ஒரு வீட்டு பிளான் பார்க்கலாம். இது நேரத்துக்கு போட்ட வீட்டு பிளானுடைய ஆப்ஷன் மாதிரி தான். பட்ஜெட்டுகளை எப்போதும் வீடுகள் கட்டுறதுக்கு வலியுறுத்தி நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருப்பேன். அந்த விதத்தில் இந்த வீட்டு பிளான் பார்க்கலாம். இது வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி 20க்கு 30ங்கிற இடத்துல உள்ள வீடு. இப்போ அந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீட்டு பிளானில் வந்து மேலே வந்து மேற்கு, கீழே வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. இது 20க்கு 30 அப்படிங்கிற இடத்துல 20க்கு 30ங்கிற வீட்டு பிளானு. அது அப்படியே இடம் விடாமல் டிராயிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 ஓடிஎஸ்எஃப் முற்றம் கொடுத்து நான் வந்து இதில் நிறையா லைட்டிங்கு, நிறையா வென்டிலேஷன் வர மாதிரி இது அமைப்பு பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, உள்ளே என்ட்ரு ஆனோன்னா வராண்டா, அந்த வராண்டாவிலேயே ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கேன். மேலே ஏறி போகிற மாதிரி 6 அடிக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து 3 அடி மேலே ஏறி திரும்புகிற மாதிரி பண்ணிவிட்டு, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 அடிக்கு 6 அடி அது வராண்டாவும், உள்ளே ரெண்டானா லிவிங் டைனிங் ஏரியா, கிச்சன் ஏரியா. வழக்கம் போல் நேற்று போட்டிருந்தானே பிளான் அந்த ஈசி பேசிங் அதே மாதிரி தான். இதுலேயும் அந்த கிச்சனு அந்த லிவிங் டைனிங் ஏரியாலாம் மாறாது. அது 10க்கு 15.75 ப்ளஸ் 6.75க்கு 10 அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபுல் ஏரியாவும் நான் வந்து வால்லாம் கட்டாமல் ஃபுல்லாக ஓப்பனாக பிளெயின் ஹாலாகவே விட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பக்கம் வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்கேன். அது முற்றமும் சொல்ல முடியாது நம்ம. அது கொஞ்சம் காம்பாக்டான ஏரியா, 3 அடி 2.75க்கு 7.25 அந்த மாதிரி இடம். அதில் வந்து ஒரு டோர் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் அதை ஓப்பனிங்காக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வீடு ரிப்பீட்டடாக 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் போனாலும் கூட அந்த இடத்துல ஓடிஎஸ்ங்கிற இடத்துல வந்து நம்ம ஃப்ளோர் பால்கனி மாதிரிலாம் இது கொடுத்துடக்கூடாது. அது அப்படியே ஓப்பனாகவே வரணும். அப்போ தான் அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வெண்டிலேஷனும் லைட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இதில். அதே மாதிரி பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10:30க்கு 10.25 மாதிரி காம்பாக்டாக கொடுத்துட்டேன். இதையும் பெருசு பண்ணலாம். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு ஆப்ஷனில் பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஆப்ஷன் அடுத்தது வரும். இப்போ வந்து இந்த பிளானில் வந்து 10:30க்கு 10.25 மாதிரி காமிச்சிருக்கேன். இதுக்கு அட்டாச் டாய்லெட்டு தான் கொடுத்துருக்கேன். காமன் டாய்லெட் மாதிரி கான்செப்ட் கொடுக்கல. இதில் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் கொடுத்துட்டு அந்த பெட்ரூமோட விண்டோஸு, செகண்ட் விண்டோ, அதே மாதிரி டாய்லெட்ஸோட வெண்டிலேட்டரு, அதே மாதிரி டைனிங் லிவிங் ஏரியாவோட விண்டோ, அதெல்லாம் வந்து காமனாக வர மாதிரி ஒரு முற்றம் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் பக்கத்து வீட்டுக்கு வந்து ஒரு வால் கட்டாமல் ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒருவேளை அவங்க வீடுக்கு கட்டினாக்கா அந்த இடத்துல நீ கட்டிக்கலாம். ஒருவேளை கட்டாத வரைக்கும் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் வால் கட்டலை. அதாவது முற்றமுக்கும் ஒரு நார்த் சைடு உள்ள வாலில் வந்து நான் வால் போடலை. ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற வரைக்கும். இந்த வீடு வந்து அப்படியே டிப்பிக்கலாக தூக்கிட்டே போகலாம். நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு, ரொம்ப காம்பாக்டாக, ரொம்ப லக்ஸுரியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பக்கத்தில் யாருக்கும் சுற்றி வீடுகள் கட்டினா கூட நம்ம இடத்துக்குள்ளேயே நம்ம லைட்டிங் வரும். அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள வீடு. இந்த சின்ன இடத்துலையும் நம்ம வந்து ஒரு முற்றம் வச்சு ஒரு நல்ல வீடு அமைப்பு பண்ணியிருக்கோம். இந்த முற்றம்ங்கிற வீடு வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பட்ஜெட் வீடுகளுக்கு தகுந்தது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய லக்ஸுரியான வீடுகளுக்கு நம்ம பிரம்மாண்டமான ஒரு டிசைனை வடிவமைக்கிறதுக்கு பயன்படும். நிறையா செட்டிநாடு வீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜான இடத்துக்கு வந்து முற்றம் வச்சு வீடு பண்ணும்போது ரொம்ப லக்ஸுரியாக ஸ்பேசியஸாக காட்டும். அந்த கான்செப்டை நம்ம வந்து சின்ன இடங்களுக்கும் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி காம்பாக்டான இடத்துக்கும். அப்படிங்கிறது ஐயம் இல்லை. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப காம்பாக்டாக ஒரு வீடு 11க்கு 22 ஒரு சைஸில் முற்றம் வச்சு ஒரு வீடு ஒன்று போட்டிருப்பேன். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு முற்றம் உள்ள வீடு. அந்த மாதிரி இதில் வந்து இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட்டான விஷயம்னு நினைக்கிறேன். 20க்கு 30ங்கிற வீட்டு பிளான். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானை கொடுத்துன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸை கேளுங்க. கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ, அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம்.
மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.